ஆர்கேபேட்டை ஒன்றியம் சந்தன வேணுகோபாலபுரம் ஊராட்சியில் சிபி கண்டிகை கிராமத்தில் ஆபத்தான நிலையில் அங்கன்வாடி மையம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி ஆர்கேபேட்டை ஒன்றியம் சந்தன வேணுகோபாலபுரம் ஊராட்சியில் உள்ள சிபி கண்டிகை கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி இதில் ஆபத்தான நிலையில் அங்கன்வாடி முழுவதும் சீதளமடைந்து ஆபத்தான கட்டிடமாக மாறியுள்ளது. இதனை சரி செய்ய வேண்டி 2 வருடமாக வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அதிகாரிகளுக்கும் இந்த பகுதி மக்கள் பலமுறை கோரிக்கை வைத்துள்ளனர். கிராம சபை கூட்டங்களிலும் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். ஆனால் அங்கன்வாடி மையத்தை பழுது பார்க்கவும் இல்லை, கண்டுகொள்ளவும் இல்லை. இதனால் இந்த அங்கன்வாடி மையத்திற்கு தேவையான அரிசி, பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்கள் அருகில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டிடத்தில் வாடகைக்கு இரவல் வாங்கி அங்கன்வாடி பணியாளர்கள் வைத்துக் கொண்டுள்ளனர். இதுதான் இப்படி என்றால் மாணவர்களை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வராண்டாவில் அமர வைத்து படிக்கும் சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு மழை மற்றும் வெயில் காலங்களில் அமர்வதற்கு போதிய இடங்களும் இல்லை. வாடகை கட்டிடமானது அங்கன்வாடிக்கு ஏற்படுத்தி கொடுங்கள் என்றால் வாடகை தர முடியாது என்று ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அதிகாரிகள் கூறியுள்ளதாகவும் இதில் பணி செய்யும் அங்கன்வாடி ஊழியர் புலம்பியுள்ளார். மேலும் அங்கன்வாடி மையத்தில் பழைய கட்டிடம் ஆபத்தான நிலையில் பல இடங்களில் விரிசல் விட்டு உள்ள இதை அகற்றாமல் மாணவர்களுக்கு மற்றும் இதன் பணி செய்பவர்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, ஆசிரியரும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்து நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியருக்கு அங்கன்வாடி பணியாளர்கள் கண்ணீருடன் வேண்டுகோள் வைத்துள்ளனர். 7 Green News செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன். இது உதவியாளர் பேசுகிறேன். இங்கே வந்து பால்வாடி சேதமாயிடுச்சு. நான் இது கொரோனாலேருந்து 5-6 வருஷமாக பசங்க வந்து ஸ்கூலு 5வது ஸ்கூல் வறண்டால் தான் வச்சு சின்ன ரூமில் தான் செஞ்சேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கும் சாப்பாட்டுக்கு இதுவாக இருக்குது. சாப்பாடு செய்ய முடியல, தண்ணி இல்லை, ரொம்ப இதுவாக இருக்குது பசங்களுக்கு. என்னால் எதுவுமே பார்க்க முடியல. இங்கே டீச்சர்ஸ் இல்லை. டீச்சர் வந்து இன்சார்ஜ் தான், ஹெல்பர்ஸ் தான். நான் தான் பார்க்கணும், எல்லாமே என்னால் பார்க்க முடியும். டீச்சரே இல்லை, இதுக்கு இன்சார்ஜ் மட்டும் தான் இருக்குது. பால்வாடி இல்லாத நான் என்ன பண்ணுவேன்? என்னால் முடியல. ஸ்கூலு வெளியில் தான் ஏற்றாந்து நானே சாப்பாடு செஞ்சு நான் போட்டுங்கிறேன். எனக்கு தயவுசெய்து கொடுக்க மாட்டேன்றாங்க. எங்களுக்கு தயவுசெய்து எங்களுக்கு பில்டிங் கொஞ்சம் கட்டிடுங்க. பார்க்க முடியல, என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பில்டிங்கோடைய நிலைமை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் எப்படி சீக்கிரமாக கொஞ்சம் பால்வாடி கொஞ்சம் பால்வாடி கொஞ்சம் பாருங்கள். என்னால் பசங்களை ஒன்று வச்சுன்னு என்னால் பார்க்க முடியல. கிரவுண்டில் தான் நான் சாப்பாடு செஞ்சு போட்டுன்னு பசங்களை ஒண்டி என்னால் சமாளிக்க முடியல. பால்வாடியில் டீச்சர் இன்சார்ஜ் மட்டும்தான், டீச்சர் இல்லை. பால்வாடியில் நான் ஒண்டி ஆயாமா வச்சு நான் எப்படி செய்வேன்? நான் பசங்களை பார்ப்பேனா, சமையல் பார்ப்பேனா, வந்தவங்களை பார்ப்பேனா? சார் பில்டிங்கில் நான் எப்படி சார் நான் பார்ப்பேன்? சார் நான் வேலை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம்.